2026 அதிர்ச்சி தீர்க்க தரிசனம் கூறிய போதகர். தமிழ்நாட்டு அரசியலிலும் மிகப்பெரிய மாற்றம். புது வருடமாக நாம் காலடி எடுத்து வைத்திருக்கும் 2026 தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்னென்ன நடக்க உள்ளது என்பதை விரிவாக கூறியுள்ளார் போதகர் ரோஷன் ஷியாம் என்பவர். தீர்க்க தரிசனம் எலியா முதல் யோவான் வரை, பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாட்டின் முடிவு வரைக்கும் தேவன் இந்த உலகத்தை குறித்தும் உலகத்தில் வாழும் மக்களை குறித்தும் அனைத்தும் தீர்க்கதரிசிகள் மூலமாக இந்த உலகத்திற்கு செய்திகளை அனுப்பி இருக்கிறார். 2026 என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் என பேசி இருக்கிறார் போதகர். 2026 நடக்க போகும் 12 தீர்க்க தரிசனங்கள் என்னவென்றால், முதலாவது, அரபு நாடுகள் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும். காரணம், அந்த நாடுகளில் நிறைந்திருக்கும் விபச்சாரங்கள். இரண்டாவதாக, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், தொழில்நுட்பம் ஸ்தம்பிக்கும். அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட சேட்டலைட், ஸ்பேஸ்ஷிப் போன்ற காரியங்கள் அழியக்கூடும். மூன்றாவது, வானத்திலிருந்து ஒரு கரம் வந்து ஒரு அக்கினி எரியும், ஒரு அங்கியை இந்த உலகத்திற்கு விட்டு செல்வதை காட்டினார். யாரெல்லாம் தேவனுக்கு உண்மையான யுத்த வீரனாக மாற வேண்டும் என்று மனதார கூப்பிடுகிறார்களோ அந்த ஆடையிலிருந்து வந்திறங்கும் அக்கினி அவர்களை வந்தடையும். அதற்காக தேவன் வைத்திருக்கும் ஒரு அடையாளம். நான்காவதாக, வரும் நாட்களில் தேவனுக்காக மரணத்தையும் சந்திக்க பயப்படாத ஒரு பெரும் திரளான கூட்டத்தை தெரிந்து கொள்வார். ஐந்தாவது, கிறிஸ்தவருடைய வேதனையின் நாட்கள் அதிகரிக்கும். 6, பல இடங்களில் போதகர்கள் இல்லாத சபை உருவாகும். தமிழ்நாட்டிலும் இது அதிகமாய் நிகழ்ந்தேறும். 7, தமிழ்நாட்டில் அரசாங்கம் கவிழ்க்கப்படும், நிலையில்லாத அரசாங்கம் உருவாகும். இது 2026 நடந்தேறும். 8, மழை பொழிந்தும் வறட்சி அதிகரிக்கும். 9, இதுவரை கண்டிராத அளவுக்கு இந்தியாவில் லட்சக்கணக்கான வாலிபர்கள் கூட்டம் கூட்டமாக திரளாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறுவார்கள். 10, துறைமுகங்களும் கடல் எல்லைகளும் அழிவை சந்திக்கும். அழிவு என்பது 2 காரணங்களால் நடைபெறும். ஒன்று, யுத்தத்தினால். இரண்டாவது, சுனாமி போன்ற பெரும் வெள்ளத்தினால் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும். 11, இந்தியாவில் 2 அரசியல் தலைவர்கள் திடீர் மரணம். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் மரணம். அது பெரிய மாற்றத்தை உருவாக்கும். 12, இந்தியா 2026 2 போர்களை சந்திக்கும். இந்த 12 தீர்க்க தரிசனங்களையும் தேவன் ஊழியத்தின் மூலமாய் தனக்கு வெளிப்படுத்தி இருப்பதாக ரோஷன் ஷியாம் என்ற போதகர் கூறியுள்ளார். தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய திட்டங்கள், தேவன் நமக்கு எச்சரிக்கை தரும் காரியங்கள். இந்த காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் என்றும் கூறியுள்ளார் போதகர்.